ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்பு ராகி கம்பு ஊற வச்சுருக்கேன். இதோட சிறுதானியங்கள்லாம் எல்லாமே நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது சத்து மாவுக்கு என்னென்ன நம்ம சேர்க்குறோமோ அது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். சோளம், பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, அதோட கொள்ளு, காராமணி, சின்ன சோளம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், வெள்ளை உளுந்து, இதோட வரகரிசி, தெனை அரிசி, சாமை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை தனியாக நான் ஊற வச்சுருக்கேன். என்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் அரைப்படாது, அந்த கம்பு கேடு வருது. அதனால் தனியாக ஊற வச்சு அதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இதை அரைக்கணும். ஏன்னா இதெல்லாம் அரைப்பட்டுரும். இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். பச்சை பயிரில் ப்ரோட்டீன் இருக்குது, அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் நான் ராகி சேர்த்துருக்கேன், கால்சியம் இருக்குது. இந்த மாதிரி இதில் எல்லா வித சத்தும் இருக்குது. இப்போ இதை நான் தனியாக அரைச்சிக்கிறேன். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிப்போம். ஏன்னா உங்களுக்கு கேழ்வரகுலாம் அரைப்படாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை மாவை தனியாக எடுத்து கொட்டிட்டு மீதம் உள்ளதில் இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, உளுந்து, சின்ன சோளம், பெரிய சோளம், அதோட பார்லி, கொள்ளு, காராமணி, பச்சைப்பயிறு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வெள்ளை உளுந்து இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதை அதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். அது தோசைக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதை அரைச்சிட்டு மற்றதையும் அரைச்சிப்போம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மாவை கரைச்சி வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தாவே நல்லா புளிச்சு வந்துடும். இது உங்களுக்கு இது 8 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையும் காலையில் எடுத்து இதை கழுவிட்டு அரைச்சிட்ருக்கேன். அதாவது ஒரு 10 மணிக்கெலாம் அரைச்சிட்டு காலையில் ஏஞ்சோடனே இதை நல்லா கழுவிடுங்க. இப்போ இந்த மாவு அரைச்ச மாவில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுறேன். நல்லா ஒரு 5-6 தடவை கழுவிட்டு தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா நல்லா புளிச்சிடும். நம்ம அது நுரைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை நல்லா கழுவி விட்டுட்டு மறுபடியும் அரைச்சிட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து ஒரு 4 மணி நேரம் வச்சாவே நம்ம தோசை ஊற்றலாம், இட்லியும் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மாவு மட்டும் கொஞ்சம் எடுத்து நான் தோசை ஊற்றிக்கிறேன். தோசைக்கல் சூடான பிறகு நல்லா 1.5 கரண்டி மாவு விட்டு நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வேணுங்க தான் எண்ணெய் விட்டுங்க. ஒரு பக்கம் வந்தேன்னா திருப்பி எடுத்துடலாம். இதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன், கருவேப்பிலை பொடி இருக்குது. நல்லா எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ தோசை ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசை இது. நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம். நம்ம மாவில் தோசை ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டேன். இட்லி ஊற்றுறது தான் நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்போ தோசை எடுத்துகிட்டேன், கருவேப்பிலை பொடி வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் வேண்டாங்கிறவங்க நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.